and it was a tough game, but glad to be on the winning side. ரிஷப் பண்ட் ஒரு 50 ஸ்கோர் பண்ணிட்டு 166 வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் வந்தோன்னே நான் அவ்வளோதான் இந்த மேட்சும் காலி போல இருக்கு அப்படின்னு நினைச்சேன். 70 சேஸ் பண்றதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி தான் எல்லாருக்குமே இப்போ தோணுது. அந்த அளவுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸே இல்லைங்க. பட் சூப்பராக இந்த மேட்சை எதிர்பார்க்கவே இல்லைங்க. சரியான கேமு. தலை MS தோனியோட பிளே வந்து சூப்பருங்க. 11 பால்ஸ்ல 4 4 ஒரு 6, சும்மா அந்த 106 பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த கேமுக்காக தாங்க ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். 2019க்கு அப்புறம் MS தோனி வந்து மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கியிருக்காரு. துபேவோட கேம் நல்லா இருந்ததுன்னு சொல்லலாம். அவர் பார்த்தீங்கன்னா ஒரு 3 4 2 6 அடிச்சிருந்தாரு. இந்த கேமோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா துபே அண்ட் MS தோனியோட பார்ட்னர்ஷிப்புங்க. லக்னோ கூட வின் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அடுத்தடுத்த மேட்ச் வின் பண்றாங்களான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் எல்லா மேட்சஸ் நம்ம வின் பண்ணாதான் நம்ம வந்து டாப் 4 வர முடியும். என்னுடைய ரிவ்யூஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க அனைவருக்கும் நன்றி.